வணக்கம். செய்திச் சுருக்கம். நிதி ஆயோக் கூட்டம். டெல்லி புறப்பட்டார் ஸ்டாலின். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லி பாரத் மண்டபத்தில் நாளை நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து விமானத்தில் இன்று காலை 9:30 மணி அளவில் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். இன்றிரவு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கும் முதல்வர் ஸ்டாலின் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். முந்தைய ஆண்டுகளில் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்துக்கு தேவையான நிதி குறித்து முறையிடப் போவதாக ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தார். அதன்படி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும்படி ஸ்டாலின் வலியுறுத்த உள்ளார். கூட்டம் முடிந்து அன்றே சென்னை திரும்புகிறார். இதற்கிடையே இன்று இரவு அல்லது நாளை பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேச முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் நேரம் கேட்கப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்தால் பிரதமரை சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நிதி ஆயோக் கூட்டத்தை அரசியலாக்கியவர் ஸ்டாலின், தமிழிசை தாக்கு. கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணித்தது மூலம் தமிழக மக்களின் நலனை ஸ்டாலின் புறக்கணித்தார் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னார். 3 நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் அவர்கள் இன்று நிதி ஆயோக் கூட்டத்திற்காக செல்கிறார். தமிழக மக்களில் ஒருவர் என்ற வகையில் முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்ல வேண்டும், செல்கிறார் என்பதை நான் ஒரு ஆறுதலாக பார்க்கிறேன். ஆனால் இதற்கு முன்னால் 3 நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாததனால்தான் தமிழகத்தில் பல நிதி பற்றாக்குறை வந்தது. சில திட்டமிட்ட நிதி பகிர்வை பெற முடியவில்லை என்பதை முதல்வர் மக்களுக்கு உணர்த்த வேண்டும். ஏனென்றால் இந்த நிதி ஆயோக் என்பதை திட்ட கமிஷனில் இருந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிதி ஆயோக் என்ற அமைப்பை ஏற்படுத்தியதற்கு காரணமே மத்திய மாநில அரசின் பங்களிப்பு அங்கு இருக்க வேண்டும் என்பதுதான். குறிப்பாக மாநில அரசின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதுதான். இன்னொன்று, இந்த நிதி ஆயோக் கூட்டம் 2047 இந்த பாரத தேசத்தில் மாநிலத்தின் பங்கு என்னெல்லாம் இருக்கணும், மாநிலத்திற்கு என்னென்ன தேவை, அடிப்படை திட்டங்களை நீங்கள் கொண்டு வருவதற்கான ரோடு மேப்பை எங்களுக்கு நீங்கள் சமர்ப்பியுங்கள், அதன் வழியாக மத்திய அரசிடமிருந்து மாநிலத்துக்கு நிதி தரும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி நீங்கள் வந்து கொடுத்தால் அதற்கான பகிர்வை நாங்கள் தருகிறோம் என்று வெளிப்படையான ஒரு அமைப்பின் கூட்டத்திற்கு ஏன் முதல்வர் இதுவரை செல்லவில்லை? நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் முதல்வர் ஜனநாயக அமைப்பான நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் செல்லவில்லை? ஆக தமிழகத்தின் நலனை முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாததின் மூலம் புறக்கணித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் இங்கே வலிமையாக பதிவிடுகிறேன். இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணும் முதலமைச்சர் ஏன் இதற்கு முன்னால் எண்ணவில்லை? ஏனென்றால் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை அரசியலாக்கினார். பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் அதிக நிதி கொடுத்தார்கள், அதனால் நான் போகவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? தமிழகத்திற்கு அதிக நிதி கொடுங்கள் என்று சொல்லும் ஒரு அமைப்பு அது. அங்கே ஏன் நீங்கள் செல்லவில்லை? அங்கே கட்சியையும் ஆட்சியையும் இவர்கள் வேறுபடுத்தி பார்க்காமல் கட்சியை ஆட்சிக்குள்ளே புகுத்தி எல்லாவற்றையும் அரசியலாக்கி தமிழக மக்கள் தங்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இவர்களுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு கட்சி சாயத்தை பூசிக்கொண்டு, கொள்கை சாயத்தை பூசிக்கொண்டு தமிழக மக்களின் நலனை புறக்கணித்தார் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாததனால் என்ற குற்றச்சாட்டை நான் இங்கே வைக்கிறேன். நகை கடனுக்கான புதிய விதிகளை திரும்ப பெற வேண்டும். இபிஎஸ் வலியுறுத்தல். தங்க நகைக்கடன் வழங்குவது தொடர்பாக ரிசர்வ் வங்கி 9 புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நகையின் மதிப்பில் 75% வரை மட்டுமே கடனாக வழங்க வேண்டும். நகை தங்களுடையதுதான் என்பதற்கான ஆதாரத்தை வாடிக்கையாளர்கள் வழங்க வேண்டும். 22 கேரட் தங்க நகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும். வெள்ளி நகைகளுக்கும் கடன் பெறலாம். நகையை மீட்காமல் அடகு காலத்தை நீட்டிக்க இயலாது. கடன் தொகை, நகையின் விவரங்கள் ஆகியவை ஒப்பந்தத்தில் முழுமையாக இடம்பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி விதித்தது. இந்த புதிய விதிகளை திரும்ப பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை: இந்திய மக்கள் தொகையில் சுமார் 80% மக்களுக்கு மேல் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள்தான் உள்ளனர். இவர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு அவசர தேவை ஏற்படின்
அருகிலுள்ள கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வணிக வங்கிகளில் தங்களது நகைகளை அடமானம் வைத்து நிலைமையை சமாளிக்கும் சராசரி மக்கள்தான். இந்நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி அண்மையில் நகை அடமானத்திற்கு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. புதிய நிபந்தனைகளின்படி தங்களின் அவசர தேவைகளுக்கு சொந்த நகைகளின் பேரில் வங்கிகளில் கடன் வாங்கும் ஏழை எளிய நடுத்தர மக்கள், விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எனவே மக்கள் நலன் கருதி புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். மேலும் தனியார் நகை கடைகளில் வாங்கப்பட்ட தங்க காசுகளின் தரத்தையும் பரிசோதித்து தங்க கடன் வழங்க வேண்டும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அரபிக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, மழை எங்கெல்லாம்? இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளதாவது: மத்திய கிழக்கு அரபிக்கடலில் கோவா, தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நேற்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது. இன்று அதிகாலை இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது. தெற்கு கொங்கன் கடற்பகுதிக்கு அப்பால் நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். இதன் எதிரொலியாக மும்பைக்கு ஆரஞ்ச் அலர்ட், கொங்கன், கோவா பகுதிக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 28 வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை மற்றும் நீலகிரியில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. இது தவிர மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் 27ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐயா வைகுண்டர் தலைமை பதியில் வைகாசி விழா கொடியேற்றம். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பதியில் வைகாசி விழா இன்று விமரிசையாக துவங்கியது. அதிகாலை 4 மணிக்கு முத்திரி பதமிட்டு பள்ளியறை திறக்கப்பட்டது. ஐயாவுக்கு பணிவிடையை தொடர்ந்து கொடிப்பட்டம் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. காலை 6:30 மணிக்கு பால பிரஜாபதி அடிகளார் தலைமையில் கொடியேற்றப்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, குமரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான ஐயா வழி பக்தர்கள் கலந்து கொண்டனர். 11 நாட்கள் விழா நடைபெறவுள்ளது. இந்திய எம்பிக்கள் சென்ற விமானம் ரஷ்யாவில் தரையிறங்குவதில் சிக்கல். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்குவதற்காக ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு சென்றது. அப்போது ரஷ்யாவின் 10 மாகாணங்களை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதனால் இந்திய எம்பிக்கள் சென்ற விமானம் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து மாஸ்கோ உள்ளிட்ட ரஷ்யாவின் பல மாகாணங்களில் விமான சேவை நேற்றிரவு 3 மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டது. இந்திய எம்பிக்கள் சென்ற விமானம் பத்திரமாக தரையிறங்கியதும் அவர்களை இந்திய தூதரக அதிகாரிகள் பலத்த பாதுகாப்புடன் ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றனர். உக்ரைன் அனுப்பிய 105 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. முகமது யூனூஸ் ராஜினாமா. வங்கதேசத்தில் அரசியல் குழப்பம். திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மாணவர்கள் போராட்டம் பயங்கர கலவரமாக மாறியதால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் ஷேக் ஹசீனா. அதைத் தொடர்ந்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனூஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனூஸ் பதவி வகிக்கிறார். ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்க்க காரணமாக இருந்த மாணவர் அமைப்புகள் சேர்ந்து தேசிய குடிமக்கள் கட்சி எனும் கட்சியை துவங்கி முகமது யூனூஸ் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன. சமீப காலமாக எதிர்க்கட்சிகள் மற்றும் ராணுவத்திடமிருந்து கடும் நெருக்கடிகளை சந்தித்து வரும் முகமது யூனூஸ் கடும் விரக்தியில் உள்ளார். தலைமை ஆலோசகர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவை அவர் எடுத்துள்ளதாக தகவல்கள் பரவின. அத்தகவலை மாணவர்கள் தலைமையிலான தேசிய குடிமக்கள் கட்சித் தலைவர் நிகித் இஸ்லாம் உறுதிப்படுத்தியுள்ளார். முகமது யூனூஸ் ராஜினாமா செய்யப்போவதாக செய்திகள் வெளியானதும் அவரை சந்தித்தேன். ராஜினாமா செய்வது பற்றி யோசித்து வருவது உண்மைதான் என அவர் சொன்னார். நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினோம். எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க மறுக்கின்றன. இதுபோன்ற சூழலில் நாட்டை வழிநடத்திச் செல்வது மிகவும் கடினமான காரியம் என யூனூஸ் நினைக்கிறார். நாட்டின் நலன் கருதி தைரியமாக இருங்கள். எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்கும் என யூனூஸிடம் சொன்னேன் என தேசிய குடிமக்கள் கட்சித் தலைவர் நிகித் இஸ்லாம் கூறினார். 3 முக்கிய பிரச்சினைகள்தான் முகமது யூனூஸின் ராஜினாமா முடிவுக்கு காரணம் என வங்கதேச அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன. அதன் விவரம் வருமாறு:
முகமது யூனுஸின் இடைக்கால அரசுக்கு ஆரம்பத்தில் வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் உஸ்ஸமான் முழு ஆதரவளித்து வந்தார். சமீப காலமாக ராணுவ தளபதி ஜமானுக்கும் முகமது யூனுஸுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. சில நாட்களுக்கு முன் வங்கதேசத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக டாக்டர் கலீலுர் ரஹ்மானை முகமது யூனுஸ் நியமித்தார். தன்னிடம் ஆலோசிக்காமல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை முகமது யூனுஸ் நியமித்ததால் தளபதி ஜமான் அதிருப்தியடைந்தார். முகமது யூனுஸுக்கும் ராணுவ தளபதி ஜமானுக்கும் உரசல் ஏற்பட்டது. அடுத்த காரணம் அண்டை நாடான மியான்மரில் நடக்கும் கலவரம். மியான்மரில் உள்ள ரக்கைன் மாநிலத்தில் நடக்கும் உள்நாட்டு கலவரத்தால் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் வங்கதேசத்துக்குள் ஊடுருவி வருகின்றனர். ஏற்கனவே பல லட்சம் ரோஹிங்கியாக்கள் வங்கதேசத்தில் ஊடுருவி செட்டிலாகிவிட்ட நிலையில் இனியும் ஊடுருவல்கள் நடந்தால் நாடு தாங்காது. எனவே ரக்கைனில் பாதிக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் உதவிகள் கிடைக்க வங்கதேசத்தில் உள்ள சட்டோகிராம் வழியாக மனிதநேய பாதையை ஏற்படுத்தித் தர முகமது யூனுஸ் முடிவு செய்தார். அதற்கும் ராணுவ தளபதி வாக்கர் உஸ்ஸமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். மனிதநேய வழி ஏற்படுத்தி தரும் முகமது யூனுஸின் முடிவால் வங்கதேசத்தில் பாதுகாப்பு பிரச்சினைகள் ஏற்படும், வங்கதேசத்தின் இறையாண்மை பாதிக்கப்படும் என தளபதி ஜமான் சொல்கிறார். மனிதநேய பாதை அமைத்து உதவிகள் வழங்குவது போன்ற முக்கிய முடிவுகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் எடுக்க வேண்டும். இடைக்கால அரசு செய்யக்கூடாது எனவும் தளபதி ஜமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். மூன்றாவது காரணம் முகமது யூனுஸுக்கு தளபதி விடுத்த கெடு. முகமது யூனுஸுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து பொதுத் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென இடைக்கால அரசுக்கு ராணுவ தளபதி ஜமான் அழுத்தம் கொடுத்துள்ளார். பொதுத் தேர்தல் நடத்துவது தொடர்பாக பிற தளபதிகளுடன் ஆலோசிக்க அவசர கூட்டத்தையும் தளபதி ஜமான் கூட்டினார். நாட்டின் நலன் கருதி பொதுத் தேர்தல் நடத்த வேண்டியது அவசியம் என கடற்படை, விமானப்படை தளபதிகளும் கருத்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்திற்குள் தேர்தலை நடத்தி முடிக்கும்படி முகமது யூனுஸுக்கு தளபதி ஜமான் பகிரங்கமாக காலக்கெடு விதித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நியமனம் மற்றும் மனிதநேய பாதை அமைப்பது, பொதுத் தேர்தல் நடத்துவது ஆகிய விஷயங்களில் முகமது யூனுஸுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுத்து வருகின்றன. ராணுவ மற்றும் எதிர்க்கட்சிகள் இருதரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக நெருக்கடிகள் வருவதால் முகமது யூனுஸ் கடும் விரக்தியில் உள்ளார். அதனால்தான் ராஜினாமா செய்யும் முடிவை அவர் எடுத்ததாக வங்கதேச அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் பதவி பிரதமர் பதவிக்கு நிகரானது. முகமது யூனுஸின் ராஜினாமா முடிவால் வங்கதேசத்தில் மீண்டும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழல் ஏற்படுமோ என மக்கள் கவலையடைந்துள்ளனர். மாஜி அமைச்சர் வேலுமணிக்கு ரூபாய் 1 கோடி கேட்டு கொலை மிரட்டல். அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணிக்கு மர்ம நபர்கள் கொலை மிரட்டல் விடுத்து கடிதம் எழுதியுள்ளனர். SP வேலுமணி மற்றும் அவரது குடும்பத்தினரை ஜூலை 30ஆம் தேதிக்குள் குண்டுவெடிப்பு நடத்தி கொலை செய்வோம். காளப்பட்டி கலியபெருமாள் குட்டைக்குப்பை மேட்டில் ரூபாய் 1 கோடி பணப்பையை வைக்க வேண்டும். இமெயில் ஐடியில் ஒரு ரகசிய குறியீடு வரும். அந்த குறியீட்டை பகிர வேண்டும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடிதத்தின் பின்புறம் கூகுள் மேப் வரைபடம் மற்றும் டிராப் த பேட் ஹியர் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இந்த கடிதம் கோவை காளப்பட்டி பகுதியில் இருந்து அனுப்பப்பட்டுள்ளது. மிரட்டல் கடிதம் தொடர்பாக கோவை புறநகர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தாமோதரன் மாவட்ட போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தார். போலீசார் முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.